மகாபாரதம் மகாபாரதம் இந்திய கதைன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தவறு. மகாபாரதத்துடைய அந்த வார்த்தையோட பொருளை நாம தெரிஞ்சுக்கணும். மகானா ட்ரம்ப்புடைய டீப் ஸ்டேட். அந்த ட்ரம்ப்புடைய டீப் ஸ்டேட் யாருக்காக வேலை செய்யறாங்க? பால் என்பது யூத கடவுள். அந்த யூத கடவுள் ஒரு சாத்தான். அந்த யூத கடவுளுக்கு யார் வேலை செய்யறது? அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? இஸ்ரேல் யார் வாடுறது? யூதர்கள். அதனால மகாவை சேர்ந்த ட்ரம்ப் பால் என்ற கடவுளை வழிபடும் யூதர்களுக்கு ஆதரவு தருகிறார். அப்ப ரதம்னு இருக்கே, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் நீங்க எல்லாம் கேட்கணும். கண்டிப்பா கேட்பீங்க. ரதம் ஓட்டக்கூடியது. ரதத்தை ஓட்டுவாங்க. குதிரை ரதம் இருக்கு, யானை ரதம் இருக்கு, இது மாதிரி இன்னும் சில வகையான ரதங்கள் இருக்கு. அந்த ரதத்தை ஓட்டிய யூத கடவுளான சாத்தான் என்ற பால் அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த ரதத்தை ஓட்டும் போது மகா என்ற டீப் ஸ்டேட் இப்போ உருவாச்சு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. 4000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கடவுள் உருவாகிட்டாரு. அந்த கடவுளுடைய துணையோடு உருவானதுதான், அவங்களுக்காக சேவை செய்ய உருவாக்கப்பட்டது தான் இந்த டீப் ஸ்டேட், மகா என்ற டீப் ஸ்டேட். இந்த மகாபாரதம் ரதத்தை ஓட்டிய பாலுக்கு துணையாக இருந்த இந்த மகா, இதனாலதான் இது மகாபாரதம் என்ற பெயர் பெற்றது. தெளிவாக விளக்கினேன் அல்லவா? இத நீங்க எல்லாம் தவறா நினைச்சிட்டு இருப்பீங்க. மகாபாரதம் இந்தியாவில் இருந்த கதை, மகாபாரதம் இந்தியாவில் தோன்றிய கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தவறு. அவனுங்க என்னமோ சொல்லி வச்சிருப்பானுங்க, ஆனா அது தவறு. இது யூத, ஆரிய, பாப்பன, பிராமண, கிரேக்க, பைசாண்டிய, ரஷ்ய, ஐரோப்பிய யூத பயங்கரவாதிகளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சதி. மகாபாரதம் இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மகாபாரதத்துடைய விளக்கம். ராமாயணம், அதையும் நீங்க இந்தியாவுடைய புராண கதைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது மிகப்பெரிய தவறு. யூத பார்ப்பானுங்க உருட்டி வச்சிருக்கானுங்க. அவனுங்க ஏகப்பட்ட கதை சொல்லியிருக்கானுங்க. அந்த கதையில இதுவும் ஒண்ணு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரானா நம்ம இந்திய உளவு அமைப்பு. மாயனம், மானா ஆரம்ப எழுத்த பாருங்க, அது மொசாடை குறிக்குது. மொசாட் யாருது? யூதர்களுடையது. யூதர்களுடைய உளவு அமைப்பு தான் இந்த மொசாட். அப்ப இந்த மொசாடுக்காக வேலை செய்யறவங்க தான் இந்த ரா. அதனால ரா மா யனம் அப்படின்னு சேர்ந்து ராமாயணம் என்ற கதை உருவாச்சு. இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சுமார் 3000 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்ப உருவான கதை தான் இது. ராவுக்கும் மொசாடுக்கும் எதிரியா ஒருத்தன் இருந்தான். அப்பேற்பட்டவனை எதிர்க்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராமாயண கதை. ஆனா இதை உருவாக்குனது யூதர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். யூத பார்ப்பான் எல்லாத்தையும் பண்ணுவான். மார்ஸை உருவாக்குனது மறவர்கள், ஜூபிட்டரை உருவாக்குனது குறவர்கள். இது எல்லாத்தையுமே மாத்தி யூதன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் உருவாக்குன மாதிரி வரலாறை எழுதி வச்சுட்டான், வரலாறு திரிச்சிட்டான், வரலாறை மாத்திட்டான். எங்கு போனாலும் யூதர்கள், எது போனாலும் யூதர்கள், யூதர்கள்னாலே பொய் சொல்லுவான். அவனுக்கு வாயை திறந்தா பொய் மட்டும்தான் வரும். அவனாலதான் இது மாதிரியான கதைகளை எல்லாம் உருவாக்க முடியும். அவன் பண்ண வேலைதான் இந்த புராண கதைகள் எல்லாம் இந்த உலகம் முழுக்க இருக்க காரணம். யூதன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப ராமாயண கதையை பார்ப்போம். ராமாயணத்துல ராமன், லக்ஷ்மணன், சீதா, இவங்க ரா மொசாட் ஏஜென்ட். சரியா? ராமனை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரான ஏஜென்ட். அதனால இந்த யூத ஏஜென்டான இவங்க என்ன பண்றாங்க? ராவணனை எதிர்க்கிறாங்க. இந்த யூத ஏஜென்ட்டுடைய இன்னொரு உளவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமன். அவனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? அவன் அனுமானிக்க கூடியவன். அவன் அனுமானிச்சு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததால அவனுக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது. இதெல்லாம் எந்த பள்ளிக்கூட புத்தகத்திலையும் உங்களால படிக்க முடியாது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. இது யூத பார்ப்பன சதி. இந்த சதியால தான் நாம இன்னி வரைக்குமே இந்தியாவில் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இது மாதிரி ஏகப்பட்ட புராணங்களையும் நாம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இது எல்லாமே யூத பயங்கரவாதம். மக்களே நீங்க உஷாராய்க்கோங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதா இவங்க எல்லாருமே ரா ஏஜெண்டா இருக்காங்க. ராவணன் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பூர்வ குடியா இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஏஜெண்டா இருக்கான். அவனுக்கு இந்த யூதர்களுடைய சதி தெரிஞ்சிடுது. யூதர்களுடைய சதி தெரிஞ்சவனே என்ன பண்றான்னா, அவன் இந்த ரா ஏஜெண்டா இருக்கக்கூடிய சீதாவை என்ன பண்றான்னா களவாடிட்டு போயிடுறான்.
ஏன்னா அப்பதானே யூத பயங்கரவாதத்துடைய வரலாறு அவனுக்கு தெரியும். அப்பதான் யூத இனத்தை அழிக்க முடியும்னு ராவணனுக்கு தெரியும். அதை நினைச்சுதான் ராவணன் என்ன பண்ணா, இந்த ரா ஏஜென்ட்டான சீதாவை அவன் கடத்திட்டு போயிட்டான். அவங்க மீதி 2 பேர் இருக்காங்க இல்லையா, ராமன் லட்சுமணன், அவங்க மொசாட் ஏஜென்ட் ஆச்சு, விட்டுருவாங்களா சும்மா? யூத பயங்கரவாதத்தை பின்னாடி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதுலயும் அவங்க ஆரியம் பார்ப்பனர்கள், ஆரிய, பிராமண, பைசாண்டிய, கிரேக்க, ரோம, ஜப்பானிய, சீன, இது எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் அவங்க தான். அவங்க விட்டுருவாங்களா சும்மா ராவணனை? ராவணன் வந்து பெருமைமிகு பாட்டன் தமிழனாச்சே, தமிழனுடைய ஏஜென்ட் ஆச்சே ராவண. அதனால ராவணன் என்ன பண்றான், சீதாவை களவாடிட்டு வந்துட்டு சிவன் கிட்ட வேண்டான். சிவனே, நீயே ஒரு ஆரியன் தான், நீயே ஒரு ஆரிய பார்ப்பனன் தான், நீயே அவங்க உருவாக்கின கடவுள் தான், இருந்தாலும் எனக்கு சக்தி கூட, என்னை யாரும் அழிக்க முடியாத அளவுக்குன்னு சிவன் கிட்ட வேண்டான். அப்ப சிவன் என்ன பண்றாரு, கொதிச்சு எழுந்து, நீ தமிழனா இருக்க, உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், இருந்தாலும் என் மீது நீ வைத்த நம்பிக்கையால் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன்னு அவர் வரத்தையும் கொடுத்துடுறாரு. இந்த கதையெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இது வரும் கற்பனை கதை, புராண கதைன்னு. அதுதான் கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், இது வந்து கிமு 3000 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மகாபாரதம் கிமு 4000 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே யூத பயங்கரவாதத்தாலதான் இது புராணமா மாறிடுச்சு. கம்பருமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் ஒரு தமிழர், தமிழ் புலவர்னு. அதுதான் கிடையாது. கம்பர் ஒரு யூத, ஆரிய, கிரேக்க, ஜப்பானிய பார்ப்பனர். அவரும் யூத பயங்கரவாதி. யூதர்களுடைய சதி வேளையில் அவருக்கும் பங்கு உண்டு. அவர் ராமாயணத்தை திரித்து எழுதியிருக்காரு. ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் நடுவுல இருந்து சீதை கிடையாது. சீதை என்பது இங்க இலங்கையில இருந்த ஒரு நிலத்தை குறிக்கும். சீதை என்பது நிலத்தை குறிப்பதால் அதை பெண்ணாக கம்பர் என்ன பண்ணிவிட்டார், உருவகப்படுத்தி விட்டார். அதனால சீதை என்பதை உண்மையான கேரக்டரா இந்த யூத பார்ப்பனர்கள் வால்மீகி எழுதினார் இல்லையா, அந்த ராமாயணத்துல திருச்சி வச்சிருக்காங்க. அதை பார்த்து எழுதின இன்னொரு யூத பயங்கரவாதியான கம்பர் என்ன பண்ணிட்டாரு, அவருமே அதை திருச்சி சீதை என்பது உண்மையான பெண் அப்படின்னு நினைச்சு கதை எழுதிட்டாரு. எப்பேற்பட்ட யூத பயங்கரவாத கூட்டமா இருந்திருக்காங்க பாருங்க இவங்க எல்லாருமே. தமிழ் புலவர்களுக்குள்ளேவே இவங்க பூந்து யூத பார்ப்பனர்களை வச்சு, யூத பிராமணர்களை வச்சு, யூத ஏஜென்ட்டுகளை வச்சு கம்ப ராமாயணம்னு ஒரு திரிபு கதையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ உண்மையான கம்பராமாயணம் எது? நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நடந்தது மட்டும்தான் உண்மையான கம்பராமாயணம். அது என்ன ராமாயணம்னு இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. கிறிஸ்டபர் நோலன் என்ற தற்குறி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த தற்குறி நம்ம மனித இனத்தையே யூதர்களுக்கு அடங்கு வைத்த தற்குறி. அப்படி என்ன அவர் பண்ணார்னு கேட்டீங்கன்னா, பேட்மேன் படம் எடுத்தார். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்திருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்டபர் நோலன் எடுத்ததுதான் யூத பயங்கரவாத சதியை நமக்கு அப்பட்டமா காட்டுச்சு. ஏன்னா அவருடைய படத்துல தான் ஜோக்கர், ட்ரெயின், இது சம்பந்தமா நிறைய காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த ட்ரெயின் எதுன்னு பாத்தீங்கன்னா ராவணனுடைய ட்ரெயின். ஆமா, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ராவணன் காலத்துல ட்ரெயின் கிடையாது, ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசம் வந்து வெறும் காலில் போனாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. ஊட்டியிலிருந்து நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஒரு ட்ரெயின் ராவணன் விட்டுருந்தான். அந்த ட்ரெயின்ல தான் 14 வருஷமும் வனவாசத்தை இவங்க நார்த் டு சவுத் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. யாரு? ராமனும் லக்ஷ்மணும். அதுக்கு உதவியா இருந்தது. அதுலயும் அந்த ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமன். அனுமன் தான் அனுமானிச்சு ட்ரெயின்ல எப்படி டிக்கெட் இல்லாம போவாங்க, டிக்கெட் இல்லாம ட்ரெயின் உள்ள போனா ராவணனுக்கு மெசேஜ் போயிடும், ராவணன் அதை கண்டுபிடிச்சிருவான், அதனால ராவணனுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு யூத பயங்கரவாத அனுமனும், அதாவது ரா ஏஜென்ட் அண்ட் மொசாட் ஏஜென்ட் இல்லையா, இவங்க என்ன பண்றாங்கன்னா சதி திட்டம் போடுறாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வழியா சதி திட்டம் போட்டு டிக்கெட் எடுத்து அந்த ட்ரெயினுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னா வனவாசம் அனுபவிக்கிறாங்க. ஊட்டி மலையிலிருந்து கிஷ்கிந்தா, அப்புறம் இந்த ட்ரெயின் ராவணனுடைய ட்ரெயின்னு இவங்க 14 வருஷமும் வனவாசத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வனவாசம் அது. கொரோனா எப்படி வந்துச்சு? கொரோனா பேட் மூலமா வந்துச்சு. பேட்னா BAT, நீங்க அதை மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா அதுலயும் யூத பயங்கரவாதம் இருக்கு, யூத சதி இருக்கு. பேட் இஸ் ஈக்குவல் டு பேட். BAD, பேட். யூதர்கள்னாலே பேட். பேட் யாரை குறிக்குது? யூதர்களை குறிக்குது. ஏன் பேட்னா பேட், யூதர்கள் பேட், அதனால
பேட் ஆக்டிவிட்டிஸை யூதர்கள் பண்ண இந்த கொரோனாவை பயன்படுத்தியிருக்காங்க. ரோனா, ரோனானா ராவணன், அந்த பேரை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கொரோனாவை மக்கள் மேல பரப்பியிருக்காங்க. இது யூதர்களுடைய பயங்கரவாதம். இதுல நாம பார்த்த பேட் இருக்கு இல்லையா, இந்த பேட் தான் அப்படியே டிசி காமிக்ஸ்ல பேட்மேனா உருவெடுக்குது. இந்த வரலாறு எல்லாம் நான் சொன்ன மாதிரி கிமு 3000 கோடி ஆண்டுகளுக்கு முன் நடந்தது பேரலல் வேர்ல்ட்ல. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் யூதர்கள் மறைச்சிட்டாங்க. யூதர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்கன்னா ஹிண்ட் கொடுப்பாங்க, அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். பேட்டுடைய கலர் என்ன, கருப்பு. அந்த கருப்பு வண்ணத்தை பயன்படுத்துறது யாரு, இங்க இந்தியாவுல எந்த கட்சி பயன்படுத்துது, திமுக, திராவிடம். கருப்பு அவங்க ஏன் பயன்படுத்துறாங்க, ஏன்னா அவங்க யூத சதியில சிக்கிட்டாங்க. அதனால அவங்க யூதர்களுடைய கையால்னு காட்ட இங்க கருப்பு நிறத்தை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். எல்லா கோவில்லையும் ஏன் சிலைகளுக்கு கருப்பு இருக்கு, ஏன்னா அதெல்லாம் யூதர்களுடைய வரலாற்று திரிபு. அவங்க தான் கருப்பு மூலமா நாங்க இங்க ஆதிக்கத்தை செலுத்துறோம்னு காட்டுறாங்க. காவி மூலமா அது அனுமனுடைய கலர், கருப்பு மூலமா அது எங்களுடைய கலர். நாங்க ஆதிக்கத்தை செலுத்தும் கூட்டத்துக்கு இந்த கருப்பை பயன்படுத்துவோம். நாங்க எங்க வாழ்றோமோ அங்க காவியை பயன்படுத்துவோம். அதனால பாஜக காவியை பயன்படுத்துது. பாஜக ஒரு யூத கூட்டம், ஆரிய பார்ப்பன கூட்டம். ஆனா திமுக பாஜகவுடைய ஏஜென்ட்டு. அதனால அவங்க பாஜகவுடைய யூதர்களுடைய இலுமினாட்டிகளுடைய அடிமை என்பதை நிரூபிக்க கருப்பு நிறத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில் சிலைகளிலும் கருப்பு வண்ணத்தை பூசுவதற்கு காரணமே யூத அடிமைகள் நீங்கள் தமிழர்களே அப்படின்னு காட்டத்தான் இவங்க கருப்பு வண்ணத்தை கொடுத்திருக்காங்க. பேட்டுடைய நிறமும் கருப்பு. பேட் இஸ் ஈக்குவல் டு பேட், யூதர்கள் இஸ் ஈக்குவல் டு பேட். அப்படின்னா இந்த யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பை நம்ம கிட்ட திணிச்சிருக்காங்க. ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடித்தது முருகர். ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினை கண்டுபிடித்தது ராமர். இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி காரை கண்டுபிடித்தது ராவண இந்திரர்கள். இதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியாது. இதனாலதான் இந்த ஸ்டீம் இன்ஜினை பயன்படுத்தி இவன் என்ன பண்ணான்னா ராவண ஒரு ட்ரெயினை உருவாக்கினான். அந்த ட்ரெயின் எப்படி போகுது, பிரிட்ஜ் மேல போகுது. பிரிட்ஜ் மேல போகுதா, அதே மாதிரி பேட்மேன் படத்துலையும் பேட்மேன் பிகின்ஸ்ல தான் தெரியும் உங்களுக்கு, அதுல ட்ரெயின்ல காத்தம் சிட்டில பிரிட்ஜ் மேல போகும். அந்த காத்தம் சிட்டி எதை குறிக்குது, யூத பயங்கரவாத நிலத்தை குறிக்குது. அங்க இருந்த ஜோக்கர் யாரு, அவன்தான் யூத பயங்கரவாதிகளுடைய கையாள். அதை எதிர்த்தது யாரு, தமிழ் முப்பாட்டனான ராவணன். அவன் தான் பேட்மேன். பேட்னா பேட்னு வருதே ப்ரோ, அது எப்படி ப்ரோ பேட்மேன் நல்லவனா இருப்பான்னு நீங்க கேட்கலாம். அவனையும் யூதர்கள் தான் இயக்குகிறார்கள். அதாவது நல்லவனா ஒருத்தனையும் இவங்க வச்சுக்கிறாங்க, அவனுக்கு ஃபண்டிங் மட்டும்தான் இவங்க தான். உதாரணத்துக்கு ஹிட்லர் மாம்ஸ், அடால்ஃப் ஹிட்லர் மாம்ஸ்க்கும் ஃபண்டிங் பண்ணது இவங்க தான். அதே மாதிரி கெட்டதை பண்றதையும் இவங்க தான், அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றதும் இவங்க தான். அதனால நல்லதையும் கெட்டதையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்து அதனால பயன்பெறுவது யாரு, யூத பிராமண ஐரோப்பிய ஆரிய ஜப்பானிய சீன யூத பயங்கரவாதிகள். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வரலாறு, இதை நீங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதை நீங்க எங்கேயும் தேடி படிக்க முடியாது. ஏன்னா இது அழிக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, பிதுக்கப்பட்ட வரலாறு, ஒடுக்கப்பட்ட வரலாறு, நசுக்கப்பட்ட வரலாறு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நீங்க ஏகப்பட்ட உலக சினிமாஸ் எல்லாமே பார்க்கணும். இன்னொரு விஷயமும், நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த யூத பயங்கரவாதத்தை குறிக்கும்படி இந்த ட்ரெயின் அமைப்பு ஒண்ணு இருக்கு. இங்கேயும் ட்ரெயின் இருக்கு இல்லையா, மெட்ரோ ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது எங்க போகுது, பிரிட்ஜுக்கு மேல போகுது. அதாவது மேல ஒரு பிரிட்ஜ் கட்டி அதுக்கு மேல போகுது. அதனால அதுவும் ராவணன் உருவாக்கிய ட்ரெயின். யூத பயங்கரவாதிகளால் வழிநடத்தப்படும் மாநிலம்தான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, மெட்ரோ ட்ரெயின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ராவணனுடைய ட்ரெயின் தான். அங்க இருக்கக்கூடியதெல்லாம் ராவணனுடைய யோசனையால் உருவான ட்ரெயின் தான்றதை குறிக்கவே யூத பிராமண பயங்கரவாதிகள்
மெட்ரோ ட்ரெயினை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வரலாறு. ஆனா எந்த புத்தகத்திலும் இருக்காது. கண்டுபிடிச்சு படிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதுக்குன்னு தனியா 6 அறிவு இல்லை, உங்களுக்கு 16 அறிவு வேணும். அதையும் தாண்டி அறிவு இருந்தா மட்டும்தான் இதை உங்களால புரிஞ்சுக்க முடியும், இந்த வரலாறு எல்லாம் படிக்க முடியும். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த உலகத்துல எங்க சண்டை நடந்தாலும் அது ஒரு நாட்டுக்கான பிரச்சனை, இனத்துக்கான பிரச்சனை, மொழிக்கான பிரச்சனைன்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. எங்கெங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் அதுக்கு காரணம் யூதர்கள் தான், யூதர்கள் தான், யூதர்கள் தான், பிராமணர்கள் தான், பிராமணர்கள் தான். அதே மாதிரி உங்க லவர் கூட உங்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு காரணமும் யூதர்கள் தான். உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைனா அதுக்கு காரணமும் யூதர்கள் தான். உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு இடையில பிரச்சனைனா அதுக்கு காரணமும் யூத பிராமணர்கள் தான். பக்கத்துல சாக்கடை ஓடலன்னாலும் அதுக்கு காரணமும் பிராமணர்கள் தான். கரண்ட்டை கட் பண்ணாலும் அதுக்கு காரணம் ஆரிய யூத பிராமணர்கள் தான். உங்களுக்கு ஒண்ணுக்கு வரலனாலும் பிராமணர்கள் தான் காரணம். உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும், உங்களுக்கு சளி பிடிச்சாலும் ஜுரம் வந்தாலும், உங்களுக்கு எந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு காரணம் ஆரிய யூத பிராமணர்கள் தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா காவி நிறத்தை அணிந்திருக்கக்கூடிய அனைவருமே ஆரிய யூத பிராமண வம்சாவளிகள் தான். ஆரிய பிராமண யூத வம்சாவளின்னு குறிக்கவே காவி நிறத்துல இவங்க ஆடை அணிகிறாங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் பாருங்க, நெயில் பாலிஷ் காவி நிறத்துல யாராவது போட்டிருந்தா அவங்க எல்லாம் யூத பிராமணர்கள்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எங்க காவி நிறம் இருந்தாலும் அது யூத பிராமண, பைசாண்டிய, ரோம, கிரேக்க, சீன, ஜப்பானிய யூத சதிகாரர்கள்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வரலாறு. இதை நீங்க கேலி பண்ணக்கூடாது. இது வரலாறு. என்னுடைய உதவியாளர் ஒருத்தர் ஜேம்ஸ் கேமரான் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எனக்கு ஒரு தகவல் சொன்னாரு. என்ன தகவல்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ அவதார் படம் எடுக்கும்போது அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் ப்ரோ. இந்தியாவுக்கு ராமாயணத்தையும் மகாபாரதத்தை பத்தியும் இவர் ரொம்ப தீவிரமா தேடினாரு ப்ரோ. இந்த நாமம் எல்லாத்தையுமே, அவதாருடைய கேரக்டர்ஸ்க்கு நெத்தியில வர நாமம் எல்லாத்தையுமே இங்க இருந்து தான் எடுத்திருக்காரு ப்ரோ. அப்படின்னா அவர் யூத பயங்கரவாத கூட்டத்துடைய இப்போதைய நிகழ்கால வாரிசா இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோன்னு சொன்னாரு. ஆனா அது பொய் கிடையாது, அது உண்மைதான். அது உண்மை, 100% உண்மை. ஏன்னா ஜேம்ஸ் கேமரானை பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்ட முகத்தோட பார்த்தீங்கன்னா அவர் அனுமர் மாதிரியே இருப்பார். அதனால அவர் அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்து வந்திருக்காரு அப்படி நாம எடுத்துக்கணும். இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு, வந்துடுச்சு. நீங்க எல்லாம் அந்த ஆதாரத்தெல்லாம் தேடுங்க. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்க தான் தேடி பார்க்கணும். அதெல்லாம் வரலாறு. அவருடைய வாரிசு ஏன் அவதார் படம் எடுத்தாரு? அந்த அவதார் படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? வாள் இருக்கும். வாள் யாரை குறிக்குது? அனுமாரை குறிக்குது. அப்படின்னா இவங்க இந்த அவதார் படம் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் இந்த உலகத்தை நாங்க தான் கைக்குள் வச்சுட்டு இருக்கோம்னு யூத, பிராமண, கிரேக்க, பைசாண்டிய, சீன, ஜப்பானிய யூத பயங்கரவாதிகள் சொல்றாங்க. அந்த அவதார் படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2040, 2100, 2200, 2300 இருந்தாலுமே இந்த எதிர்காலத்திலையும் நாங்க தான் ஆண்டுகிட்டு இருப்போம்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க. இதுதான் யூத பயங்கரவாதிகளுடைய சதி. இதற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, நிறைய இருக்குது, அங்கங்க இருக்கு, நீங்க தேடிக்கணும். ஏன்னா ஆதாரங்கள் நிறைய இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. பிராமணர்களுக்கு எல்லாமே தெரியும். யூத பயங்கரவாத பிராமணர்களுக்கு, யூத ஆரிய பிராமணர்களுக்கு எல்லாமே தெரியும். அம்பு, சம்பு, சாம்பு, சோம்பு, கிராம்பு, வேம்பு, இது எல்லாமே யூத பயங்கரவாதிகளுடைய பொருட்கள். இதை நம்ம கிட்ட திணிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு பெயருக்கும் ஒரு இனம் சார்ந்த மக்கள் இருக்காங்க. அந்த இனம் சார்ந்த மக்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வானரங்கள், மிருகங்கள், அறிவில்லாத ஜந்துக்கள்னு இவங்க மாத்திட்டாங்க. இவங்க எல்லாம் தான் இந்த ராமாயண கதைக்குள்ள திருச்சி இவங்க இணைக்கப்பட்டிருக்காங்க, உட்புகுத்தப்பட்டிருக்காங்க. ஆக இந்த ராமாயண கதை என்பது பேட்மேன் பிகின்ஸ், த டார்க் நைட், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம், கொரியாவில் வந்த படம், ஜப்பானில் வந்த படம், ரஷ்யாவில் வந்த படம், ஹிந்தி படம், தமிழ் படம்,
நாம இப்ப பார்க்குற ஸ்பேஸை தாண்டி ஸ்பேஸ் சம்பந்தமா எடுக்கிற எல்லா படமுமே இந்த யூத பயங்கரவாதத்தை குறிக்கும் படம் தான். யூத பயங்கரவாதத்தை நமக்கு எடுத்துக்காட்டும் படம் தான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இன்னொரு யூத பயங்கரவாதத்தை உங்களுக்கு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு அவங்க தான் இன்னும் அந்த பயங்கரவாதத்தை பண்றாங்க, உலகத்தை கட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. ஈரான் தான் ராவணன், இஸ்ரேல் ராமன். அதனால என்ன ஆகுது, பல வருஷமா இவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்படியே இந்த பக்கம் வாங்க, ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்கு, ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை. புரிக்கிறதா? தெளிவாக விளக்கினேன் அல்லவா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஈரான் ராவணனா, இஸ்ரேல் ராமன். அப்ப யுக்ரைன் ராவணனா இல்ல ராமனா, ரஷ்யா ராவணனா ராமனா? இதற்கான பதில நீங்க காமெண்ட் பண்ணுங்க. அதுவும் வரலாறு தான். இந்த வரலாறு எல்லாமே யூத பயங்கரவாதத்தை மட்டுமே குறிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியான சாதாரண புத்தகத்துல இருக்க வரலாறு கிடையாது இது. அதையும் தாண்டி கிமு 3000 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு. இதற்கான ஆதாரங்கள் அங்க இருக்கு. ஆனா நீங்க தான் தேடி பார்க்கணும், தேடி படிக்கணும். தமிழ்ல தண்ணின்னு சொல்லுவோம், இந்தியில பானின்னு சொல்லுவோம். பானி பன்றி. பன்றியா என்னது? அருவருப்பான, நாம யாரையாவது பிடிக்கலன்னா, நமக்கு யாரையாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா இந்த பன்னி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தையே பானி அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் பன்னி அப்படின்னு வந்திருக்கு. அந்த ரீயை மறந்துருங்க. ரீ வந்து திரிவு. பானி பன்னி, அதுக்கு முன்னாடி இருந்தது தண்ணி. அதனால யூத பயங்கரவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் தண்ணி குடிக்கிற ஒவ்வொருத்தனும் பன்னி அப்படின்னு சொல்றான். யூத பயங்கரவாதி எந்த அளவுக்கு கொடூரமானவன்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எப்பேற்பட்ட கேவலமான எண்ணம்னு பாருங்க. யூத ஆரிய பிராமணனுக்கு தண்ணி குடிச்சாலே அவங்கள பன்னி அப்படின்னு மறைமுகமா அவன் ஒரு பொருள் வச்சிருக்கான்னா எந்த அளவுக்கு மனித வர்க்கத்தை மாட்டி படைக்கிறான்னு பாருங்க. ஆக இந்த உலகத்துல இருக்க எல்லா உளவு பிரிவும், எல்லா படங்களும், எல்லா பெயர்களும், எல்லா மொழியும், எல்லா இனமும் இந்த யூதர்களுடைய பயங்கரவாதத்தால் உருவாகி அவங்களுடைய கட்டுக்குள் இருக்கிறத நிரூபிக்கத்தான் கேஜிஎஃப் படத்துல ஒரு கேரக்டர் பேர் வச்சிருப்பாங்க. ஹீரோ பேர் என்ன? ராக்கி தானே? ரா. ரானா என்னது? இந்திய உளவுத்துறை. இந்திய உளவுத்துறை யாருக்கு நண்பர்? அதாவது நம்ம இந்தியா யாருக்கு நட்பு நாடா இருக்கு? இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன இருக்கு? மொசாட் இருக்கு. ரா மா, ராமாயணம். புரிகிறதா? இதுதான் நம்ம பூமியுடைய வரலாறு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. Until we meet again.